இது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும். டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு வகையான கெட்ட கொழுப்பு, இது எல்லாமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இது பெருங்குடல் புற்றுநோய், இரத்த புற்றுநோய், ரொம்ப குறிப்பாக பார்த்தா கர்ப்பப்பை புற்றுநோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த கொழுமிச்சை பழத்தோட சாறு அப்படின்னும். இப்போ எலுமிச்சம் பழத்தோட சாறு நம்ம குடிக்கும்போது ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் இல்லையா, அதே மாதிரி இந்த கொழுமிச்சை பழத்தோட சாறு நீங்கள் எடுக்கும்போதும் ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா முகப்பரு இல்லை முகப்பரு போனதுக்கப்புறம் கரும்புள்ளி ஒரு சிலருக்கு அப்படியே நின்று போயிருக்கோம் இல்லையா, முகப்பரு, பிளாக் மார்க் அப்படின்ற கரும்புள்ளி, இது எல்லாத்தையும் இயற்கையாகவே நீக்க செய்கிறதோட மட்டும் இல்லை, இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். சீக்கிரமே இளம் வயதில் வரக்கூடிய விரிங்கிள்ஸ் அப்படின்ற சரும சுருக்கங்களை சீக்கிரமே வராமல் தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் கொழுமிச்சை பழம் அப்படின்ற முக்கியமான ஒரு பழ வகை. இது பார்த்திங்கன்னா சிட்ரஸ் வகையை சார்ந்த ஒரு பழம். பார்க்க வெளிப்புற தோற்றம் கிட்டத்தட்ட எலுமிச்சம் பழம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பழம். எலுமிச்சம் பழத்துக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொழுமிச்சை பழத்தில் வெளிப்புற தோல் பகுதியில் சுருக்கங்கள் இருக்கும், கொஞ்சம் சின்ன சின்னதாக சுருக்கங்கள் இருக்கும், ஸ்கின் கொஞ்சம் தடிமனாக இருக்கும். இதுதான் எலுமிச்சம் பழத்துக்கும் கொழுமிச்சை பழத்துக்கும் உண்டான முக்கியமான ஒரு வித்தியாசம். இந்த கொழுமிச்சை பழத்தோட தோல் பகுதி இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா லிமோனின் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருளும் கூடவே பீட்டா ஃபினின் அப்படின்ற இன்னொரு வேதிப்பொருள் இதெல்லாம் அதிக அளவில் இருக்குது. அதே சமயம் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பழத்தோட சாறில் பார்த்தீங்கன்னாலும் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள், வைட்டமின் சி ஊட்டச்சத்து, கால்சியம் ஊட்டச்சத்து, நார் சத்து, ஃபோலேட், வைட்டமின் B1, வைட்டமின் B6, மெக்னீஷியம், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கொழுமிச்சை பழத்தோட சாறில் ஊட்டச்சத்துக்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் அதிக அளவில் இருக்குது. இது என்ன மாதிரியான பெனிஃபிட் கொடுக்கும்? தொடர்ச்சியாக இந்த கொழுமிச்சை பழத்தை நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குறிப்பாக மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து இதயம் உறுப்பை ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். எப்படின்னு பார்த்தா, இதில் நாரின்ஜெனின், ஹெஸ்பெரிடின் அப்படின்ற முக்கியமான 2 வேதிப்பொருட்களும் இயற்கையாகவே அமைந்திருக்கு. இது நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும். டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு வகையான கெட்ட கொழுப்பு, இது எல்லாமே அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிட முடியும். இதயம் உறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல 2 முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரல் உறுப்பு. கல்லீரல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைத்து கல்லீரலோட செயல்திறனையை அதிகப்படுத்தும். ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, மஞ்சள் காமாலை மாதிரியான கல்லீரல் நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா கொஞ்சம் கம்மி பண்ணிடும். இன்னொரு முக்கியமான உடல் உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் உறுப்பு. சிறுநீரகம் அப்படின்ற கிட்னி உறுப்புக்கும் நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து சிறுநீரகத்துக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த கொழுமிச்சை பழத்தில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பாக இந்த கொழுமிச்சை பழ சாறுலாம் அடிக்கடி எடுத்துகிட்டே வரவங்களுக்கு இதில் இருக்க வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா பல மடங்கு அதிகப்படுத்திடும். எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் இல்லை, புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். நம்ம உடம்புல பொதுவாக புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரீ ரேடிக்கலையும் பார்த்திங்கன்னா எதிர்த்து போராடும். இதனால் பெருங்குடல் புற்றுநோய், இரத்த புற்றுநோய், ரொம்ப குறிப்பாக பார்த்தா கர்ப்பப்பை புற்றுநோயெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த கொழுமிச்சை பழத்தோட சாறு அப்படின்னும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்யும். ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா மூட்டு பகுதியில் வலியோடு சேர்ந்து வீக்கம் இருக்கும். இல்லை ஒரு சிலருக்கு பார்த்தா கை கால் வலி, இடுப்பு வலி, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தா கழுத்து வலி அதிகமாக இருக்கும் இல்லையா. எந்த வகை எலும்பு வலியாக இருந்தாலும் சரி, அந்த எலும்பு வலியை சீக்கிரமே சரி பண்ணுறதோட மட்டும் இல்லை, எலும்புகளை நல்லா வலுவடைய செய்யும். போன் மினரல் டென்சிட்டி அப்படின்ற எலும்போட அடர்த்தியும் பார்த்திங்கன்னா பராமரிக்கக்கூடிய தன்மை கொழுமிச்சை பழ சாறில் அதிகமாக இருக்குது. ஓரல் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. அதாவது வாய் துர்நாற்றம் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணிடும்.
வாய்ப்பகுதியில் இப்போ கெட்ட பாக்டீரியாக்கள் இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப குறிப்பாக ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியா அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியாவெல்லாம் எதிர்த்து போராடும். இதனால் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக கேவிட்டி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ண முடியும். வாய் துர்நாற்றம் அப்படின்ற பேட் பிரெத், ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேட் பிரெத் இருக்குது அப்படின்னா அதையும் படிப்படியாக இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா கொழுமிச்சை பழ சாறில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, இயற்கையாகவே இந்த கொழுமிச்சை பழ சாறில் கிருமி நாசினி குணம் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது. இந்த கிருமி நாசினி குணம் அப்படின்றது பார்த்திங்கன்னா தொற்று நோய் ஒருத்தர்கிட்ட இருந்து, அது எந்த வகை தொற்று நோயாக இருந்தாலும் சரி, அது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் அப்படின்னும் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. இப்போ வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சில பொருட்கள்லாம் விற்கிறாங்க இல்லையா, அதிலெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களில் கொழுமிச்சை பழத்தோட சாரும் ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். அந்த அளவுக்கு கிருமி நாசினி குணம் அப்படின்றது இந்த கொழுமிச்சை பழ சாறில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் அப்படின்ற ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு சிலருக்கு படுத்த உடனே தூக்கம் வராது, இல்லை ஆழ்ந்த தூக்கம் வராது, தூக்கத்தில் நடுநடுவில் முழிப்பு வந்துடும் இல்லையா, இது தூக்கத்தில் நடுநடுவில் ஏற்படக்கூடிய விழிப்பு, அதையும் சீக்கிரமே சரி பண்ணிடும். மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இயற்கையாகவே அதை கம்மி பண்ணக்கூடிய உணவுகளில் கொழுமிச்சை பழம் அப்படின்றதும் ஒன்றா இருக்கிறதுனால மன அழுத்தத்தையும் கம்மி பண்ணும், தூக்கமின்மை பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கும் உதவியாக இருக்கும், நம்ம உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரத்துக்கும் இந்த கொழுமிச்சை பழ சாறு அப்படின்றது ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு முக்கியமான பழ வகையை சேர்ந்தது. ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் அல்சர் புண் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அந்த புண்ணோட ரணம் குடல் பகுதியை தூய்மையாக ஆரோக்கியமாக செயல்பட வைத்து குடல் கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து, அல்சர் பாதிப்பு இருக்குது, வயிறு பகுதியில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணிடும். குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைத்து, செரிமானத்தை சீராக வைத்து, மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இப்போ எலுமிச்சம்பழத்தோட சாறு நம்ம குடிக்கும்போது ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும் இல்லையா, அதே மாதிரி இந்த கொழுமிச்சை பழத்தோட சாறு நீங்கள் எடுக்கும்போதும் ஸ்கின் பிரைட்டனிங்க்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா முகப்பரு, இல்லை முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி, ஒரு சிலருக்கு அப்படியே நின்று போயிருக்கோம் இல்லையா, முகப்பரு, பிளாக் மார்க் அப்படின்ற கரும்புள்ளி, இது எல்லாத்தையும் இயற்கையாகவே நீக்க செய்கிறதோட மட்டும் இல்லை, இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யும். சீக்கிரமே இளம் வயதில் வரக்கூடிய விரிங்கிள்ஸ் அப்படின்ற சரும சுருக்கங்களை சீக்கிரமே வராமல் தாமதப்படுத்தி இளமை தோற்றத்தை நீடிக்க செய்யக்கூடிய தன்மையும் பார்த்தா கொழுமிச்சை பழ சாறில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, தலைமுடி உதிர்வு அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் கொழுமிச்சை பழத்தோட சாறு நீங்கள் இன்டேக்காகவும் எடுக்கலாம். இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதோட எண்ணெயை தலைமுடிக்கு பயன்படுத்துவாங்க, எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக பயன்படுத்துவாங்க. தாய்லாந்து மாதிரியான முக்கியமான நாடுகளில் பார்த்திங்கன்னா கொழுமிச்சை பழத்தோட சாறிலிருந்து தயாரிக்கப்படுற எண்ணெயை தான் தலைமுடி ஆரோக்கியத்துக்கு பராமரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி, தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அந்த பொடுகு தொல்லையிலேருந்தும் இயற்கையாகவே வெளிவரத்துக்கு கொழுமிச்சை பழ சாறு அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். இதை இப்போ எப்படி இன்டேக்காக எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சாதாரணமாக எலுமிச்சம்பழத்தோட சாறு எப்படி எடுப்போம், ஜூஸ் மாதிரி தயார் பண்ணி குடிப்போம் இல்லையா, அதாவது இந்த சாறை கொஞ்சமாக பிழிஞ்சு எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி இனிப்பு ஏதோ ஒன்று சேர்த்து நம்ம ஜூஸ் மாதிரி குடிப்போம் இல்லையா, லெமன் ஜூஸ், அதே மாதிரி கொழுமிச்சை பழத்தோட சாறை பிழிஞ்சு எடுத்து அதில் தேவையான அளவு தண்ணியும் இனிப்பையும் சேர்த்து நல்லா கலக்கி நீங்கள் காலை நேரத்தில் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் குடிக்கலாம். அப்படி கொழுமிச்சை பழத்தோட சாறு உங்களுக்கு சாரா அப்படியே ஜூஸாக எடுக்க பிடிக்காமல் சாதம் மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட லெமன் ரைஸ் எப்படி தயார் பண்ணுவோம், அதே மாதிரி லெமன் சாருக்கு பதிலாக கொழுமிச்சை பழத்தோட சாறு கொண்டு நீங்கள் சாதம் வடித்து அதை நீங்கள் இதில் கிளறி கூட கொழுமிச்சை பழ சாறு நீங்கள் சாதம் மாதிரியும் சாப்பிட்லாம். மதிய உணவில் இந்த சாதத்தையும் அன்றாட உணவில் சேர்க்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொழுமிச்சம் பழத்தை கொண்டு ரசம் கூட தயார் பண்ணி குடிப்பாங்க. இப்படி உங்கள் அன்றாட உணவில் ஏதோ ஒரு வகையில் கொழுமிச்சை பழத்தையும் நம்ம கண்டிப்பாக அடிக்கடி சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். 2வதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்றைக்கி என்னோட ஓன் ப்ராடக்ட் 3வதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன்
டீஸ்பூன் அளவு தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துகிட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலேயுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா KK நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஸோ ரெட் ஹில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.